இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு பெண்ணும் முதல் எடுக்க வேண்டிய உணவுல ஒண்ணு சுண்டக்காய். பெண்களுக்கு மாதவிடாய் ரெகுலேட் பண்றதுக்கு சும்மா மாசம் பீரியட்ஸ் வரல ஒன்றும் இல்லை, ஒரு 4 சுண்டக்காய் காஞ்சதை வாயில மென்னீங்கன்னா பீரியட்ஸ் டான் வந்துடும். குழந்தை இல்லாதவங்க, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, அப்புறம் இதுல அயன் நிறைய இருக்கு. ஸோ ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு அனிமியாவை கரெக்ட் பண்ணி இது முக்கியமான உணவுன்னு சொன்னாங்க. அனிமியா கரெக்ட் பண்ணி இது பீரியட்ஸ் ஒழுங்கா வர வைக்குதா, இல்லை நிறைய ரத்தப்போக்கு போன பெண்களுக்கு அனிமியா கரெக்ட் பண்றதுக்கு இது உணவா எடுத்துக்கணுமா, இல்லை வெறும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, அந்த பெண்கள் பீரியட்ஸ் ஒழுங்கா டைமுக்கு ஆக மாட்டேங்குது, ஃப்ளோ நல்லா இல்லை, முட்டை நல்லா இல்லை, இதுவே முட்டை மாதிரி தானே இருக்கு. இங்கிலீஷ்ல இது பேர் டர்க்கி பெரின்னு சொல்லுவாங்க. இது முட்டை உற்பத்திக்கு நல்லா உதவும். ஸோ பெண்கள் இப்போ ஹாஸ்டல் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் என்கிட்ட பீரியட்ஸே என் பொண்ணுக்கு ஆக மாட்டேங்குது டாக்டர், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம் நான் மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல சுண்டைக்காயை நிறைய காய வச்சிருங்க, பவுடர் பண்ணிருங்க, டப்பால போட்டு ஹாஸ்டல் கொடுத்து விட்டுருங்க. சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிக்க சொல்லுங்க காலை வெறும் வயிற்றுல கூட. ஸோ அவளுக்கு பீரியட்ஸ் பிரச்சனையே இருக்காது. இந்த கருமுட்டை, நீர்க்கட்டிகள், எல்லா நீர்க்கட்டிகளும் இந்த முட்டை சரி பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இயற்கை முட்டை, நம்ம கோழியோட முட்டை மாதிரி எனக்கு பிடிச்ச இயற்கை காய்கறி முட்டை இந்த முட்டை தான். ரொம்ப ரொம்ப நல்ல முட்டை இது நம்மளோட கருமுட்டைக்கு. ஸோ இதை எடுத்துக்கணும். இது பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஜென்ரலா இந்த செட்டிநாடு பக்கம் செரிமான பிரச்சனைன்னு சொன்னாவே மோஸ்ட்லி எல்லா ஆட்சிகளும் கொடுக்குற டிப்ஸ் 2 சுண்டைக்காய் வேலை போட்டு மென்னிட்டே போ ஆஷா, உனக்கு செரிமான பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன் இருக்காது? இதுல ஃபீனால்ஸும் குளோரோஜெனின்ஸும் நிறைய இருக்கு. குளோரோஜெனின்ஸ் டைஜஷனுக்கு, செரிமானத்துக்கு ரொம்ப நெஞ்சு எரியுது, நெஞ்சு கலிக்குது. எது கலிக்குது? வீட்டில் இருக்காங்க, உங்க ஹஸ்பண்டே எப்போ பார்த்தாலும் நெஞ்சு எரிச்சலா இருக்கு, கொஞ்சம் ஒரு சோடா கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 சுண்டைக்காய் எடுத்து வாயில போட்டுருங்க. அதான் உங்க ஹஸ்பண்ட் நீங்க ரொம்ப லவ் பண்றீங்கன்றதுக்கான எவிடன்ஸ். ரொம்ப நெஞ்சு கலிக்குது, ரொம்ப எது கலிக்குதுன்னு போது நம்ம தேடுவோம்ல, நம்ம ஹஸ்பண்ட் ஹெல்த்தியா சாப்பிடணும், அவங்க ஏதோ ஒரு ஆன்டாசிடோ ஏதோ ஒரு அல்சர் மருந்தோ எடுத்துட்டே இருக்கிறதுக்கு சுண்டைக்காய் ரெகுலரா எடுத்துக்கிட்டா அந்த செரிமான பிரச்சனை கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும்ல. நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நம்ம கிச்சன்ல நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஒரு விஷயம் நம்மளோட கணவரோட அல்சரை சரி பண்ணுது. போய் 1000 மருந்துக்கோ மருத்துவத்துக்கோ செலவழிக்க வேணாம். இல்ல அது ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் டிப்ஸா இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இது வெறும் வயிறோட புண்ணு மட்டும் இல்லை, கணையத்தோட புண்ணு ஆத்துறதோட சக்தி இருக்கு இதுக்கு. இது கணையத்துக்கு ஒரு நல்ல மெடிசன். மோஸ்ட்லி சுண்டைக்காய் சக்கரை வியாதிக்காரங்க இது கசப்பு, அதனால கசப்பு சாப்பிட்டா இனிப்பு கம்மியாயிரும், அதனால சுகருக்கு நினைப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. இதோட கசப்பு தன்மையினால இது சுகருக்கு. இதுல கணையத்தோட புண்ணு ஆத்துறது மட்டும் இல்லாம இது ஜென்ரலாவே இங்க செட்டிநாடு சைட்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 ml வெந்தயம், 100 ml 100 கிராம் 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் கருஞ்சீரகம், 100 கிராம் சுண்டைக்காய், காஞ்ச சுண்டைக்காய், இதை பவுடர் பண்ணிட்டு நைட் எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது சுகருக்கு இது நிறைய கிளைகோசைட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இது அது என்ன பண்ணுன்னா, சிலருக்கு திடீர்னு சுகர் 300க்கு போகுது, திடீர்னு 400 போகுது, டாக்டர் இன்சுலின் எடுத்துட்டு தான் இருக்கேன், திடீர்னு 200ல இருக்கு, ஒரு நாள் லோ சுகர் ஆகுது, ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்பைக்ஸை கண்ட்ரோல் பண்ற தன்மை வேற எந்த உணவுலுமே கிடையாது. இந்த இன்சுலின் கண்டென்ட்டை கரெக்டா இது பண்ணி உடம்புல நம்ம சாப்பிடுற உணவுல உற்பத்தியால குளுக்கோஸ் அது ப்ராப்பரா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணுது.